ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, ஐபிஎல் இன்று லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் இடையே நடைபெற இருக்கின்றது. இரவு 7:30 மணி அளவில் இந்த போட்டி கேட்டை நட்சத்திரத்தில் விருச்சிக ராசியில் புதனின் சஞ்சாரத்தில் இந்த போட்டியாகப்பட்டது நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். இன்றைய தினம் மேட்ச் துவங்க இருக்கக்கூடிய லக்னம் என்றால் துலா லக்னம். அதற்கு பிறகு விருச்சிக லக்னம், இறுதி குருவின் அதிபதியமாக மீன லக்னம். எனவே இந்த போட்டி 2 லக்னங்களை கிராஸ் செய்து 3வது லக்னத்தை தொடுவதனால் ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த போட்டியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் கேஎல் ராகுல், தீபக் ஹூடா, நிக்கலஸ் பூரன், ஆயுஷ் பதோனி போன்றோர் ஒரு சிறப்பான ஆட்டமாக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ராகுல் அல்லது பூரானை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ரவி பிஷ்னாய், மோஷின் கான், மயங்க் யாதவ் அவர்கள் இடம்பெற்றால் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்தபடியாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி 2வது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விடக்கூடிய நபர்கள் குவிண்டன் டிகா, கேஎல் ராகுல், ஸ்டோனிஸ் பூரான் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக டிகாக் அல்லது கேஎல் ராகுலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆல்ரவுண்டராக குர்னால் பாண்டியா அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி 2வது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ரவி பிஷ்னாய், யாஸ் தாக்கூர், மோஷின் கான் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். மயங்க் யாதவ் இடம்பெற்றார் என்றால் சிறப்பான பந்து வீச்சாக இருக்கும். அடுத்தபடியாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், ரோமன் பவல் போன்றோர் ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பராக் அல்லது அஸ்வினை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 2வது பந்து வீசினார் என்றால் முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் ஆபேஷ் கான், சந்தீப் சர்மா, யுவேந்திர சஹால் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 2வது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் சஞ்சு சாம்சன், ஜோஸ் பட்லர், ரியான் பராக், ஷிம்ரான் ஹெட்மயர் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சாம்சன் அல்லது பராக்கை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 2வது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் யுவேந்திர சஹால், ஆபேஷ் கான், ட்ரெனட் போல்ட் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இதில் ஏதேனும் மாற்றங்கள் நடைபெறும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது கொடுக்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த போட்டியாக இன்றைய தினம் இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.